அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து யூடியூபோட புதுசாக வந்திருக்கிற ஒரு அப்டேட். இது வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. அது வந்து உங்களுக்கு எல்லாமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் வந்து இந்த விஷயத்தில் வந்து நம்ம எப்படி இந்த யூடியூப் அப்டேட்டில் வந்திருக்கிற இந்த விஷயத்தில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது டிக்டாக் மாதிரி இது வந்து அதே மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ டிக்டாக் பேன் பண்ணதுனால வந்து எல்லாருமே இதில் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு அப்டேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. புதுசாகவே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து இது மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோக்குள்ளே மட்டுமே வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே யூடியூப்பில் வந்து அந்த புது ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஷார்ட்ஸ் அப்படின்ட்டு. அதில் போனீங்கனாலே கிட்டத்தட்ட டிக்டாக் மாதிரியான ஒரு ஆப்ஷன்லாம் அது கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து 16 செகண்ட், அதாவது வந்து 60 செகண்டுக்குள்ளே, ஒரு நிமிஷத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய வீடியோ எல்லாமே ஷார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். அதனால் அந்த வீடியோக்களை இப்போதைக்கு வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ என்னென்னா யூடியூப் சார்பில் வந்து இதுக்கு வந்து மானிட்டைசேஷன் அப்படிங்கிறது இது வரைக்கும் இல்லை. இருந்தாலும் இந்த வாட்ச் ஹவர்ஸ் வியூஸ் எல்லாமே வந்து என்னோடய சேனல் வியூஸில் வந்து ஆட் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்குது. நான் வந்து என்னோடய சேனலில் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு செக் பண்ணி பார்த்தேன். அது வந்து ஆட் ஆகிட்டுருக்கு. அதனால் வந்து உங்கள் சேனலோட டெவலப்மெண்ட்டுக்கும் இது வந்து யூஸ் ஆகும். அடுத்து பின்னாடி வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷார்ட்ஸ் வீடியோக்களுக்கும் மானிட்டைசேஷன் கிடைக்கும். அதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறத எல்லாருமே சொல்கிறாங்க. அதனால் வந்து இந்த எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற விவரத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து சொந்தமான நமக்கு, அதாவது நீங்களாக க்ரியேட் பண்ணி போடக்கூடிய வீடியோக்களை மட்டுமே அதிகமாக போடுங்க. அப்போ தான் பின்னாடி ஏதாவது நமக்கு அப்டேட் வந்தது அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம இப்போது ஷார்ட்ஸ் வீடியோ வந்து எப்படி க்ரியேட் பண்ணி போடுறது, அதாவது வந்து லைவாக க்ரியேட் பண்ணுறது எப்படி, இல்லைன்னா ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற வீடியோ வந்து எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது யூடியூப் ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹோம் பட்டன், அதுக்கடுத்து ஷார்ட்ஸ். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சாம்பிள் வீடியோஸ்லாம் நிறைய காட்டுவாங்க. இதில் லைக் இந்த மாதிரி கீழே சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அனலிட்டிக்ஸ், ஷேர், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் மேலே இருக்கிற டாப் ரைட் கார்னரில் இருக்கிற அந்த கேமரா ஐக்கானை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பேக் கேமரா ஆன் ஆயிரும். இதில் வந்து நம்ம வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலாம். இல்லை ஃப்ளிப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா ஃப்ரண்ட் கேமரா மாறிடும். இதில் வந்து டைமர், ஸ்பீடு இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இதில் இந்த கீழ் கார்னரில் இருக்கக்கூடிய அந்த கேலரி ஆப்ஷனுங்கிற கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த வீடியோக்களை வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன், அதை வந்து அப்லோட் பண்ணிட்டு பாருங்கள். 40 செகண்ட் இந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா இதாகிடும். இந்த இடத்துல கீழே பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக், டெக்ஸ்ட்டு, டைம்லைன் இந்த மாதிரி வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல மியூசிக் ஆட் பண்ணுறனா பண்ணிக்கலாம், இல்லை டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறனா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து அப்லோட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல வந்து நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு டைட்டில் கொடுத்துட்டு பப்ளிக், அதாவது பப்ளிக் இல்லை தான் இருக்கும், ப்ரைவேட்டாக வச்சு பப்ளிக் பண்ணுறனால பண்ணிக்கலாம். செலக்ட் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணால் கிட்ஸா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் கேட்கும். மேக்ஸிமம் கிட்ஸ் வீடியோ போடுறதா இருந்தால் மட்டும் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ செலக்ட் பண்ணிட்டு பேக் போய்ட்டு அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகிடும். இவ்வளோ தான் ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள். அதனால் வந்து இதை கண்டிப்பாக இந்த மாதிரி இப்போ வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஓன் கண்டென்ட்டாக போடுங்க. வணக்கம்.